உடனுக்குடன் ராமநாதபுரத்தில் இருந்து மதுரை நோக்கி சென்ற அரசு குளிர்சாதன பேருந்தில் பழுது ஏற்பட்டிருந்தால் நடுவழியில் பயணிகள் சிக்கி தவிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. குளிர்சாதன பேருந்தில் பழுது ஏற்பட்டதால் பயணிகள் நடுவழியில் சிக்கி தவிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சத்திரக்குடி சுங்கச்சாவடி அருகே பேருந்து நடுவழியில் நின்றதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது ராமநாதபுரம் செய்தியாளர் ரகு. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ரகு, என்ன நடந்தது? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா உமா, ராமநாதபுரத்திலிருந்து மதுரை நோக்கி சென்ற அரசு குளிர்சாதன பேருந்து ஒன்று திடீரென பழுதாகி நடுவழியில் நிற்பதால் முக்கிய பணிகளுக்கு செல்லக்கூடிய பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். ராமநாதபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து வழக்கம் போல இன்று மதுரை நோக்கி சென்ற அரசு குளிர்சாதன பேருந்து ஒன்று சத்திரக்குடி சுங்கச்சாவடி அருகே திடீரென பழுதாகி நடுவழியில் நிற்கிறது. இதனால் அதில் பயணம் செய்த பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். ராமநாதபுரத்திலிருந்து மதுரை விமான நிலையம் சென்று அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு செல்பவர்களும், ராமநாதபுரத்திலிருந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக செல்பவர்களும், கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் என 30க்கும் மேற்பட்ட பயணிகள் அந்த பேருந்தில் பயணம் செய்தனர். இந்த நிலையில் திடீரென அந்த பேருந்து பழுதாகி நடுவழியில் நிற்பதால் அவர்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காத காரணத்தினாலேயே இது போன்று நடுவழியில் பேருந்துகள் பழுதாகி நிற்கிறது. இதனால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகக்கூடிய சூழல் ராமநாதபுரம் அரசு போக்குவரத்து கழகத்தில் நிலவி வருகிறது என பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். உமா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரகு.